கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த மாலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வருடம் நான் பேசுகின்ற பொழுது தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின முதலாவது நிருபத்திலிருந்து நான் பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். அதில் குறிப்பாக முதல் அதிகாரத்தை முடித்து நாம் இரண்டாவது அதிகாரத்துக்குள்ளாக முதல் 5 வசனங்களை நாம் இதற்கு முன்பாக நாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து இந்த இரண்டாவது அதிகாரத்தில் இருக்கின்ற மீதி வசனங்களில் அவர் என்ன சொல்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு தான் இன்றைக்கு நான் பேச இருக்கின்றேன். இதுவரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த திருச்சபையில் இருக்கின்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அதில் ஒரு பிரச்சனையை குறித்து தான் அவர் பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அந்த பிரச்சனை தான் அங்கே இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனை என்னவென்றால், இட் வாஸ் அ டிவிஷன் அமங் த மெம்பர்ஸ் இன் த சர்ச். அந்த சபையில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு இடையில் இருக்கின்றதான பிளவு. மக்கள் என்ன செய்திருக்கின்றார்களே என்றால், சபைக்குள்ளாக பிளவுபட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு சில ஊழியர்களை வைத்துக்கொண்டு அவர்களுடைய பின்பற்றுகிறவர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். அதற்கு காரணம் என்ன என்று சொல்லிக்கொண்டும் அவர் சொல்லியிருந்தார். என்ன காரணம் என்றால், பிகாஸ் தே brought the practice of the society into the church. அந்த சமுதாயத்தில் என்ன இருந்ததோ அந்த சமுதாயத்தில் இருந்த பழக்க வழக்கத்தை எங்கே கொண்டு வந்து விட்டார்களே என்றால் சபைக்குள்ளாக கொண்டு வந்து விட்டார்கள். எனவே சமுதாயத்தில் மக்கள் பிளவுபட்டு இருக்கின்றார்கள். அங்கு பேசுகின்ற மக்களை வைத்துக்கொண்டு அதை என்ன செய்து விட்டார்களே என்றால் அதை அவர்கள் சபைக்குள்ளாகவும் கொண்டு வந்து விட்டார்கள். எனவே தான் இந்த பிரச்சனை சபைக்குள்ளாக வருகின்றது. எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பிரச்சனையை தான் என்ன செய்கின்றாரே என்றால் முதலாவதாக அவர் அதை குறித்து அவர்களுக்கு விளக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது சொல்கின்ற முக்கியமான காரியம் என்னவென்றால், சபையானது சமுதாயத்தை போல் இருக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு, the church cannot be like the society. சமுதாயம் எப்படி இருக்கின்றதோ அப்படி சபை இருக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு தான் அதற்கு ஒரு சில காரணங்களையும் அவர் சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருப்பார். முதலாவது சொல்கின்ற பொழுதே இந்த சபை சொல்லுகின்ற செய்தியானது சமுதாயத்துக்கு ஏற்புடைய ஒரு செய்தி கிடையாது, இல்லையா? அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார், சபை சொல்கின்ற செய்தி என்னவென்றால் சுவிசேஷம். அந்த சுவிசேஷமானது மற்ற மக்களுக்கு அது ஏற்புடைய செய்தியா என்றால் கிடையாது. ஏனென்றால் சிலுவையை பற்றினது. சிலுவை ஒரு அவமானத்தினுடைய சின்னம், மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதை தான் என்ன செய்கிறது என்றால் சபையானது போதித்து கொண்டிருக்கின்றது. எனவே சபை சொல்கின்ற செய்தியானது சமுதாயத்துக்கு ஏற்புடைய ஒரு செய்தி கிடையாது என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லிக்கொண்டு வருவார். அடுத்தபடியாக இந்த சபையில் இருக்கின்ற மக்கள், இவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் உலகத்தினுடைய பார்வையில் they were not great people. பெரிய மக்கள் கிடையாது, சாதாரண மக்கள் தான் சபையில் இருக்கின்றார்கள். அதேபோல் அந்த சுவிசேஷத்தை குறித்து அவர் பேசுகின்ற பொழுதிலும் கூட இந்த சுவிசேஷத்தை போதிக்கின்றவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களும் உலகத்தில் இருக்கின்ற பெரிய பேச்சாளர்களைப் போல் கிடையாது. அதான் இரண்டாவது அதிகாரத்தில் அவர் சொல்லிக் கொண்டு வருவார். சாதாரண மக்களை தான் தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் உபயோகிக்கின்றார். அதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் மிகவும் முக்கியமான காரணம் என்றால், they were depending on the power of God. தேவனுடைய வல்லமையை தான் அவர்கள் சார்ந்திருந்தார்களே தவிர they were not depending on their own talents. அவர்களுடைய சொந்த பெருமைகளையோ அல்லது சொந்த தாளந்துகளையோ அவர்கள் என்ன செய்யவில்லை என்றால் அவர்கள் அதை நம்பி இருக்கவில்லை. அவர்கள் தேவனை பற்றி தேவனுடைய பலத்தில் தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே சபையானது சமுதாயத்தை போல் கிடையாது, சமுதாயம் எதிர்பார்க்கின்றதை போல் கிடையாது. சபை வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் அவர் சொல்லிக்கொண்டு வருகின்றார். காரணம் என்னவென்றால் இதுதான், சமுதாயத்தில் இருக்கின்ற நடவடிக்கைகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்றால் சபைக்குள்ளாக நீங்கள் கொண்டு வரக்கூடாது. ஏனென்றால் இந்த இரண்டுக்கு வித்தியாசம் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்கின்றாரே என்றால் அதற்கு காரணம் என்ன என்று சொல்லிக்கொண்டு அவர் விளக்கி கொண்டு வருகின்றார். அதுதான் இந்த இரண்டாவது அதிகாரத்தில் இந்த பின்பகுதியில் நாம் பார்க்கின்ற பொழுது ஏன் வித்தியாசமாக இருக்கின்றது, அப்படி என்றால் என்ன ஒரு விசேஷித்த குணம் இந்த சபைக்கு இருக்கின்றது. மக்கள்
வெளி மக்கள் சொல்கின்றதெல்லாம் ஞானத்தினுடைய அடிப்படையில் தான். அவர்களுக்கு ஞானம் இருக்கின்றது, தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த ஞானத்தை வைத்து கொண்டு தான் இந்த சமுதாயமானது ஒரு சில காரியங்களை இது செய்து கொண்டிருக்கின்றது. அதில் ஞானம் இருக்கின்றது. ஆனால் ஏன் அதை சபைக்குள்ளாக கொண்டு வரக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு தான் இந்த பகுதியில் அவர் சொல்ல விரும்புகின்ற பொழுதுதான் 2 விதமான ஞானம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கிறார். there are 2 kinds of wisdom. 2 விதமான ஞானம் இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு இந்த பகுதியில் இந்த 6வது வசனத்திலிருந்து அவர் சொல்லிக்கொண்டு வருவார். பாருங்கள், எனவே பிரச்சனையை சொல்லியிருக்கின்றார், ஏன் அதை செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு இப்பொழுது ஏன் சபை இப்படி செய்கிறது என்று சொல்லிக்கொண்டு தான் இந்த பகுதியில் அவர் சொல்லிக்கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு இந்த 6 முதல் 16 வசனங்களிலிருந்து சுருக்கமாக 2 குறிப்புகளை நான் பேசி நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். முதலாவது குறிப்பு என்னவென்றால், the natural man does not know the wisdom of God but knows the wisdom of man என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கின்றார். பாருங்கள், இந்த 2 விதமான ஞானத்தை பற்றி அவர் பேசுகின்ற பொழுது அந்த இடத்தில் there are 2 kinds of people also. 2 விதமான மக்களும் இருக்கின்ற. not only 2 kinds of wisdom but there are 2 kinds of people. 2 விதமான மக்கள், 2 விதமான ஞானம். அவைகளை தான் இந்த 6 முதல் 16 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அவர் சுருக்கமாக சொல்லிக்கொண்டு வாசிக்கின்ற பொழுது சில வேளைகள் நமக்கு மாறி மாறி தோன்றி கொண்டிருக்கும், கொஞ்சம் குழப்பமாக இருந்தபடி இருக்கும். ஆனால் என்ன சொல்ல வருகின்றாரே என்றால், 2 விதமான மக்கள் இருக்கின்றார்கள், அதே போல் 2 விதமான ஞானம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவர் அந்த இடத்தில் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். இங்கே பார்க்கின்ற பொழுது 2 விதமான மக்கள், 2 kinds of men என்று சொல்லிக்கொண்டு அவரிடத்தில் சொல்வார். நான் வாசிக்கின்ற பொழுது 14, 15 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் என்று சொல்லிக்கொண்டு ஒருவனை சொல்வதை நாம் பார்க்கலாம். நேச்சுரல் மேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் ஆங்கிலத்தில் பார்க்கின்றோம், ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன். அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது ஆவிக்குரியன், ஸ்பிரிச்சுவல் மேன் என்று சொல்லிக்கொண்டு, நேச்சுரல் மேன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மேன், ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் என்று சொல்லிக்கொண்டு 2 விதமான மக்களை குறித்து அவர் என்ன சொல்வாரே என்றால் இந்த பகுதியில் அவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போல் நாம் பார்க்கின்ற பொழுது 2 விதமான ஞானம் இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வார். 5வது வசனத்திலிருந்து 7வது வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது பாருங்கள், என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதாக இராமல், த விஸ்டம் ஆஃப் மேன், மனுஷனுடைய ஞானத்தின்படி இல்லாமல். 7வது வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான இந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம் என்று சொல்லிக்கொண்டது, விஸ்டம் ஆஃப் காட் என்று சொல்லிக்கொண்டு, விஸ்டம் ஆஃப் மேன் அண்ட் விஸ்டம் ஆஃப் காட், ஆர் விஸ்டம் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் விஸ்டம் ஆஃப் காட். அது உலகத்தினுடைய ஞானமாக இருக்கலாம், மனுஷனுடைய ஞானமாக இருக்கலாம், தேவனுடைய ஞானமாக என்று சொல்லிக்கொண்டு, இப்படியாக 2 விதமான மக்கள், 2 விதமான ஞானம் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்வாரே என்றால் அந்த பகுதியில் அவர் பேசிக்கொண்டு வருவார். அப்படி என்றால் இப்பொழுது நம்மிடத்தில் கேள்வி, இந்த 2 விதமான மக்கள் இவர்கள் யார்? அப்படி என்றால் ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன், நேச்சுரல் மேன் என்று சொல்கின்ற பொழுது அவன் யார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, எவ்ரி ஒன் ஹூ இஸ் born on this world is a natural man. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷர்கள். ஆதாம் பாவத்தில் விழுகின்ற பொழுது ஆதாமுக்குள்ளாக பிறக்கின்ற அனைத்து மக்களும் ஜென்ம சுவாபம் உள்ள மக்கள். அப்படி என்றால் நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நாம் பிறக்கின்ற பொழுது ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷர்களாக நாம் பிறந்திருக்கோம். ஏனென்றால் ஆதாமுடைய பாவமானது, ஆதாம் செய்த பாவமானது, அதனுடைய விளைவானது ஆதாமுக்கு மாத்திரம் கிடையாது. அது என்ன செய்தது என்றால் எல்லா மனுக்குலத்தையும் அது தாக்கினது. எனவே இந்த ஆதாமுடைய பாவத்தில் வருகின்ற விளைவானது உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷர்களுக்குள்ளும் அந்த விளைவு வந்தது. எனவே தான் நாம் எப்படி பிறக்கின்றோமே என்றால் இந்த ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷர்களாக ஒரு சில பாவத்தை வைத்து நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் பிறக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கின்றார். அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது அதுதான் ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன். அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது the wisdom of the world, இந்த உலகத்தினுடைய ஞானம். இந்த உலகத்தினுடைய ஞானம் என்றால் நீங்கள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் ஏராளமான தொழில்கள் நடக்கின்றன, ஏராளமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன.
அவைகளை நீங்கள் குறிப்பாக பார்ப்பீர்கள் என்றால், ஒரு தொழிலை அவர்கள் மேம்படுத்த வேண்டும் என்று வைத்துக்கொண்டால், அதாவது அவர்கள் விற்கின்ற பொருளை they want to sell more of that products என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால், அதில் ஒரு சில காரியங்களை அவர்கள் மக்களுக்கு பிடித்த வண்ணமாக அவர்கள் செய்ய வேண்டும். அதாவது ஒரு பொருளை அவர்கள் விற்பனைக்கு கொண்டு வருவதற்கு முன்பாகவே ஒரு பொருளை தயாரிக்க வேண்டுமே என்றால் அவர்கள் என்ன பார்ப்பார்கள் என்றால், வாட் த காமன் பீப்புள் வாண்ட், மக்களுக்கு என்ன தேவை என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் முதலாவது ஒரு மார்க்கெட் சர்வே எடுத்துக்கொண்டு வைத்துவிட்டு தென் தே வில் ட்ரை டு கிவ் வாட் த பீப்புள் வாண்ட். அந்த மக்கள் என்ன விரும்புகின்றார்களோ அதை என்ன செய்வார்கள் என்றால் கொடுக்க பார்ப்பார்கள். அதுதான் உலகத்தினுடைய ஞானம். அது உண்மையில் சிறந்ததா என்றால் மிகவும் சிறந்தது. அது இல்லை என்றால், மக்கள் விரும்பாத ஒன்றை நீங்கள் கொடுப்பீர்களே என்றால் அவர்கள் அந்த பொருளை அவர்கள் வாங்குவார்களா என்றால் வாங்க மாட்டார்கள். எனவே உலக ஞானம் என்ன சொல்லுமே என்றால், நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மக்களுக்கு எது தேவையோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதான் உலகத்தினுடைய ஞானம். இந்த உலகத்தில் எவ்வளோ மக்கள், எவ்வளோ ஞானிகள் எத்தனையோ பெரிய காரியங்களை செய்திருக்கின்றார்கள். அவைகளெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது உலகத்தினுடைய ஞானம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இப்பொழுது தேவ ஞானம், வாட் இஸ் த விஸ்டம் ஆஃப் காட், தேவனுடைய ஞானம் என்று சொல்லக்கூடியது என்ன என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்ப்போமே என்றால், தேவனுடைய ஞானம் என்ன என்று சொல்லிக்கொண்டு இந்த பகுதி பேசிக்கொண்டு வருகிறது என்றால், அது தேவன் நம்மை ரட்சிப்பதற்காக வைத்திருந்த திட்டத்தை தான் நாம் தேவ ஞானம் என்று சொல்லிக்கொண்டு இந்த இடத்தில் நாம் பார்க்கணும். பாருங்கள், உலகத்தில் ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், விலை மதிக்க முடியாதது என்னவென்றால் நம்முடைய ஆத்துமாதான். எனவே ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு தான் ஒரு விலை முடியாத ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கின்ற தேவனுடைய பார்வையிலும் கூட. எனவே இந்த மனுஷனை ரட்சிப்பதற்காக தேவன் வைத்திருந்த திட்டத்தை தான் நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ ஞானம் என்று சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருப்பார். எனவே அப்படி என்றால் இந்த தேவ ஞானம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி த விஸ்டம் ஆஃப் காட், பட் இட் இஸ் அபவுட் அ பர்சன். ஒரு நபரை குறித்ததாக அது இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு தான் நாம் வேதத்தில் நாம் வாசிக்கின்ற, நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பாருங்கள், ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் த விஸ்டம் ஆஃப் காட் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்து தான் தேவ ஞானமாக இருக்கிறார், தேவ பலனாக இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு வாசிக்கின்றோம். இதே 1ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனம் சொல்கிறது பாருங்களாம், அவரே தேவனால் நமக்கு, அவரே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்லிக்கொண்டு நாம், எனவே தேவ ஞானம் என்று வருகின்ற பொழுது அது தேவனுடைய ஞானம் என்று சொல்லிக்கொண்டு இந்த இடத்தில் நாம் நினைக்கக்கூடாது. அந்த இடத்தில் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகின்றதாக இருக்குது. எனவே த விஸ்டம் ஆஃப் காட் ஹியர் ரெஃபர்ஸ் டு த பர்சன் அண்ட் த ஒர்க் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நபரும் அவருடைய செய்கையும் தான் இந்த இடத்தில் தேவ ஞானம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது மனுஷ ஞானத்தை குறித்து பார்த்தோம், தேவ ஞானத்தை குறித்து பார்த்தோம். அதே போல் நாம் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் யார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். இதுதான் பொதுவாக இந்த இடத்தில் அவர் சொல்லிக்கொண்டு வருவார், இவைகளை வைத்துக்கொண்டு. இந்த இடத்தில் என்ன சொல்ல வருகிறாரே என்றால், முதலாவதாக இந்த 6வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது உலக ஞானத்தை குறித்து நான் பேச வரவில்லை என்று சொல்லிக்கொண்டு சொல்கின்றார். ஐ எம் நாட் கோயிங் டு ப்ரீச் த விஸ்டம் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இந்த உலக ஞானத்தை குறித்து நான் பேச வரவில்லை என்று சொல்லிக்கொண்டு தான் முதலாவது ஆரம்பிக்கின்ற. பாருங்கள் 6வது வசனம், அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை குறித்து பேசுகிறார். தேறினவர்கள் என்றால் அவருடைய பிள்ளைகள், இந்த கொரிந்து திருச்சபையில் இருக்கின்ற தேவ பிள்ளைகளுக்கு தான் அவர் எழுதுகின்றார், சாதாரண மக்களுக்கு என்பது கிடையாது, சபையில் இருக்கின்ற மக்களுக்கு. அப்படி என்றால் உங்களையும் என்னையும் போன்ற சபையில் இருக்கின்ற மக்கள் தான் தேறினவர்களுக்கு என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கிறார். அந்த மக்களுக்கு நான் பேசுகிறேன் இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் த விஸ்டம் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தினுடைய ஞானத்தை குறித்து நான் பேசவில்லை. அழிந்து போகிறவர்களாய் இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தை குறித்தும் நான் பேசவில்லை. இந்த உலகத்தில் இருக்கின்ற ஞானம் மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கின்ற பெரிய ஞானிகளுடைய ஞானத்தை குறித்தும் நான் என்ன செய்யவில்லை என்றால் நான் பேச வரவில்லை என்று சொல்லிக்கொண்டு அவர் முதலாவது சொல்லிவிட்டு இரண்டாவது என்ன சொல்கின்றாரே என்றால் தேவனுடைய ஞானத்தை குறித்து தான் நான் பேச வருகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கிறார். பாருங்கள், முதலாவது நான் உலகத்தினுடைய ஞானத்தை குறித்தோ
உலகத்தில் இருக்கின்ற பெரிய பிரபுக்களுடைய ஞானத்தை குறித்தோ நான் பேச வரவில்லை. அப்படி என்றால் நான் எதை குறித்து பேச வருகின்றேன் என்றால், ஐ எம் கோயிங் டு ப்ரீச் டு யூ அபவுட் த விஸ்டம் ஆஃப் காட். தேவனுடைய ஞானத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தான் 7வது வசனத்தில் அவர் சொல்வார். பாருங்க, 7வது வசனத்தில் சொல்கின்றார், உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டிருந்த இரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு. அப்படி என்றால் இந்த ஞானமானது மனுஷன் பாவத்தில் விழுகின்ற பொழுது தேவன் கொண்டு வருகின்ற ஒரு திட்டம் கிடையாது. உலக தோற்றத்துக்கு முன்னே அனாதியிலே மனுஷனை மீட்பதற்காக தேவன் வைத்திருந்த திட்டம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த மக்களுக்கு சொல்கின்ற பொழுது சொல்கின்றார், நான் எதை குறித்து உங்களுக்கு சொல்கின்றேனே என்றால், தேவன் தன்னுடைய அனாதி தீர்மானத்தில் உலகத் தோற்றத்திற்கு முன்பே வைத்திருந்த அந்த தீர்மானத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தான் அவர் என்ன செய்கின்றாரே என்றால், இந்த 7வது வசனத்தில் அவர் சொல்வதை நாம் பார்க்க. அப்படி என்றால் பாருங்கள் அருமையானவர்களே, the redemption of mankind was not planned when men fell in the garden of Eden. ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் பாவத்தில் விழுந்த பொழுது மீட்பதற்கான திட்டம் வைக்கப்படவில்லை. பட் it was in the counsel of God from the beginning of, before the foundation of the world itself. உலகத் தோற்றத்திற்கு முன்பே தேவன் தன்னுடைய தீர்மானத்தில் வைத்திருந்தது தான் இந்த திட்டம் என்று சொல்லிக்கொண்டு பார்க்க. அப்படி என்றால் இந்த திட்டம் என்னவென்றால் கவனன்ட் ஆஃப் ரிடம்ஷன் என்று சொல்லிக்கொண்டு சொல்வார்கள், மீட்பினுடைய உடன்படிக்கை. அது நாம் பார்த்திருக்கின்றோம். எனவே நான் அதை குறித்து இப்பொழுது பேசவில்லை. அது என்னவென்றால், உலகத் தோற்றத்துக்கு முன்பே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் தங்களுக்குள்ளே வைத்திருந்த தீர்மானம்தான். பிதாவானவர் என்ன செய்ய வேண்டும், குமாரன் என்ன செய்ய வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் வைத்திருந்தது தான் இந்த திட்டம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அந்த திட்டத்தை தான் அவர் என்ன சொல்கின்றார் என்றால், நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கிறார். பாருங்கள், இது மறைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. அப்படி என்றால் அவர் என்ன சொல்ல வருகின்றார் என்றால், மனுஷன் தன்னுடைய ஞானத்தினால், எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஞானியாக இருந்தாலும் சரி, அவன் தன்னுடைய ஞானத்தினால் இந்த திட்டத்தை என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியவே முடியாது என்று சொல்லிக்கொண்டு, அதுதான் மறைக்கப்பட்டிருந்த திட்டம் என்று சொல்லிக்கொண்டு. அவர்கள் எவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கலாம், ஒருவேளை நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியாக இருக்கலாம், அல்லது பெரிய அறிவாளியாக இருக்கலாம், தத்துவ மேதையாக இருக்கலாம். ஆனால் எந்த ஞானத்தை வைத்துக்கொண்டும் they will never come to know what the Trinity has planned in the beginning of the world. உலகத் தோற்றத்திலே இந்த திரியேக தேவன் என்ன திட்டம் வைத்திருந்தார்கள் என்பது அவர்களால் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அந்த திட்டத்தை தான் நான் என்ன செய்கின்றேன், உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை சொல்லிவிட்டு அவர் என்ன செய்வாரே என்றால், ஏன் அந்த மக்கள் அதை அறிந்து கொள்ள முடியும்? அப்படி என்றால் நம்மிடத்தில் ஒரு கேள்வி வரலாம் இல்லையா, உலகத்தில் எவ்வளோ பெரிய ஞானிகள் இருக்கின்றார்கள், அந்த ஞானிகளுக்கு இந்த திட்டம் எப்படி தெரியாமல் போய்விட்டது இல்லையா? அப்படி எப்படி தெரியாமல் போய்விட்டது? எவ்வளவோ இன்றைக்கு விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேறி இருக்கின்றது, மனுஷன் சந்திர மண்டலத்துக்கு சென்று விட்டு வருகின்றான், எவ்வளவோ செய்கின்றார்கள். அப்படி இருந்தும் அவர்களுக்கு ஏன் இது தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு தான் அதை தான் என்ன செய்வார் என்றால் 8-9 வசனங்களில் அவர் சொல்லியிருப்பார். பாருங்கள், 8-9 சொல்கின்றார், அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களேயானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் உண்மையில் யாருக்காவது இது தெரிந்திருக்குமே என்றால் அவர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள், they would not have crucified Christ on the cross. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையில் என்ன செய்திருக்க மாட்டார்கள், அறைந்திருக்க மாட்டார்கள். ஏன்னா இப்பொழுது யோசித்து பாருங்கள், ஒரு உதாரணத்தை அவர் சொல்ல விரும்புகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தது யார் கடைசியாக? பிலாத்து. இந்த பிலாத்து தான் அந்த இடத்தை ஆள்கின்ற கவர்னராக இருக்கின்றான். யூதேயாவை ஆள்கின்ற ஆளுநர் தான் யார் என்றால் இந்த பிலாத்துவாக இருக்கின்றான். இந்த பிலாத்துவுக்கு எல்லாமே நன்றாகவே தெரியும், அங்கே என்ன நடக்கிறது, என்ன நடந்திருக்கிறது என்பதை எல்லாம் நன்றாக தெரியும். அந்த மக்கள் சொல்கின்றதை எல்லாம் அவன் கேட்கின்றான். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அவன் என்ன செய்கின்றான் என்றால் கடைசியாக அவன் சொல்கின்றான், ஐ ஃபவுண்ட் நோ கில்ட் இன் ஹிம் என்று சொல்லிக்கொண்டு சொல்கிறான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் எந்த ஒரு குற்றத்தையும் நான் கண்டுபிடிக்கவில்லை, எனவே ஐ எம் கோயிங் டு ரிலீஸ் ஹிம், அவரை நான் விட்டுவிட விரும்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவன் சொல்வான். எனவே இப்பொழுது கடைசியாக மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அவனுடைய பதவிக்கே அவர்கள் கேடு வருகின்ற வண்ணமாக சொல்கின்றார்கள், நீ விடுவாயே என்றால் then you become an enemy of the emperor என்று சொல்லிக்கொண்டு, சீசருக்கு
நீ எதிரியாகி விடுவாய் என்று சொல்கின்ற பொழுது, அதுக்கு பின்புதான் அவன் என்ன செய்கின்றானே என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவன் சிலுவையில் அறைவதற்கு அவன் ஒப்புக் கொடுக்கின்றான். அவன் உண்மையில் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று அவன் அறிந்திருப்பானே என்றால், அவன் என்ன செய்திருப்பானே என்றால், he would have definitely worshipped him. அவனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவன் என்ன செய்திருப்பான்? அவன் ஆராதித்திருப்பான் தேவன் என்று சொல்லிக்கொண்டு. ஆனால் அவனுடைய ஞானம், உலக ஞானத்தை வைத்துக்கொண்டு அவன் பார்க்கின்ற பொழுது அவன் என்ன செய்தானே என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஏறுவதற்கு ஒப்புக்கொண்டது. எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார், உலக ஞானம் என்ன செய்யுமே என்றால் அது இதைத்தான் செய்யும். உலகத்தில் இருக்கின்ற ஞானம் அது எவ்வளவு பெரிய ஞானமாக இருந்தாலும் சரி, அந்த ஞானமானது எந்த இடத்தில் கொண்டு வருமே என்றால் இங்கே தான் சென்று விடும். மக்கள் என்ன செய்வார்களே என்றால் விரோதமாக தான் செய்வார்கள். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருந்த பொழுதும் கூட உலக ஞானத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த ஆளுநர் அந்த சனியின் அந்த சங்கத்தில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, யாராவது என்ன செய்தார்கள் என்றால், ஏதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விடுதலை செய்ய விரும்பினார்களே? இல்லை. அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்னதான் செய்தார்கள்? கொலைதான் செய்தார்கள். அதுதான் உலக ஞானம் என்று சொல்லிவிட்டு 9வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றினதும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள். எனவே இந்த விஷயமானது, இந்த தேவனுடைய ஞானமானது, ஆதி முதற்கொண்டு தேவன் வைத்திருக்கின்ற ஞானமானது ஒரு மனுஷருக்கு என்ன செய்யவில்லை? they couldn't see it, they can't hear it, and it has not come into their minds also. அவருடைய மனதில் அது வந்ததும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது, அவர்கள் கேட்டதும் கிடையாது, அவருடைய மனதில் அது தோன்றினதும் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு, காரணம் என்னவென்றால் அதுதான் தேவ ஞானம். இந்த தேவ ஞானமானது அப்படி என்றால், இந்த தேவ ஞானமானது உலகத்தில் எந்த பிரபுவாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எவ்வளவு கற்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களால் என்ன செய்ய முடியாது என்றால் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லிக்கொண்டு தான் அவர் இந்த முதலாவது இந்த 6 முதல் 9 வசனங்களில் அவர் பேசிக்கொண்டு வருவார். இந்த 6 முதல் 9 வசனங்களில் ஏன் இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், அதப்படி என்றால் இந்த உலகத்தில் ஆதாமுக்குள்ளாக பிறந்த மனுஷன் எப்படி அவன் தேவனுடைய ஞானத்தை அவன் அறிந்து கொள்ள மாட்டான், அவனுக்கு உலக ஞானம்தான் தெரியும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லிக்கொண்டு. எனவே அருமையானவர்களே, இந்த உலகத்தில் பிறக்கின்ற அனித மனிதர்களுக்கும் தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். தேவன் ஞானமுள்ளவராக இருக்கின்றபடியினால், தன்னுடைய சாயலில் அவர் மனுஷனை படைத்தபடியினால் அவனுக்கு தேவனை அறிகின்ற வாய்ப்பை அவர் கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, மனுஷன் தன்னுடைய ஞானத்தை உபயோகித்து கொண்டு பல துறைகளில் முன்னேறுவதற்கு அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு இருக்கின்ற மக்களை நாம் பார்க்கின்ற பொழுது, அல்லது சமுதாயத்தை பார்க்கின்ற பொழுது, விஞ்ஞானத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு 50-30 வருடங்களுக்கு முன்பாக நாம் கம்பேர் பண்ணி பார்ப்போமே என்றால் நாம் எவ்வளவோ என்ன செய்திருக்கின்றோம் என்றால் விஞ்ஞானத்தில் நாம் முன்னேறி இருக்கின்றோம். பலவிதமான காரியங்களை மக்கள் செய்திருக்கின்றார்கள். இல்லை, முன்னாடி நமது ஹேண்ட் ஃபோனோ அல்லது இன்டர்நெட்டோ நம்மால் யோசிக்கவே முடியாது இந்த வளரும் என்று சொல்லிக்கொண்டு அந்த அளவுக்கு என்ன செய்திருக்கின்றது என்றால் வளர்ந்திருக்கு. ஆனால் இந்த மனுஷர்களால், இந்த ஞானிகளால் தேவனுடைய ஞானத்தை கொஞ்சமாவது அறிந்து கொள்ள முடியுமே என்றால் கொஞ்சமும் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லிவிட்டு அடுத்தபடியாக என்ன சொல்வாரே என்றால், இப்பொழுது ஆவிக்குரிய மனுஷனை குறித்து பேசுவோம். எனவே என்னுடைய 2வது கருத்தை நான் சுருக்கமாக இந்த 10 - 16 முதல் பேசுகிறேன். இந்த 2வது கருத்து என்னவென்றால், the spiritual man knows the wisdom of God and wisdom of man. இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவனுடைய ஞானமும் தெரியும், உலகத்தினுடைய ஞானமும் தெரியும். பாருங்கள், இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு உலகத்தினுடைய ஞானம்தான் தெரியும், தேவ ஞானம் அவனுக்கு தெரியாது. ஆனால் ஆவிக்குரிய மனுஷனுக்கு 2 ஞானமும் தெரியும். என்ன ஞானம்? தேவ ஞானமும் தெரியும், உலக பிரகாரமான ஞானமும் தெரியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இப்பொழுது கேள்வி, இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் யார் என்று சொல்லிக்கொண்டு நான் உங்களிடத்தில் சொன்னேன் இல்லையா, எல்லாருமே everyone who is born in this world is a natural man. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷர்கள் தான். அப்படி என்றால் இந்த ஆவிக்குரிய மனுஷன் யார்? இந்த ஆவிக்குரிய மனுஷன் யார் என்றால் a person who is born again, மறுபடியும் பிறந்தவன் தான் ஆவிக்குரிய மனுஷன். எனவே ஆவிக்குரிய மனுஷன் என்று வருகின்ற பொழுது மறுபடியும் பிறந்தவன். அப்படி என்றால் அவனுக்குள் நடக்கின்ற காரியம் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு இடத்தை நான் வாசிக்கின்ற பொழுது நமக்கு தெரியும். எடுத்தவர்கள் எனக்கா வாசிங்கள். எசேக்கியேலின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம்.
எசேக்கியேலின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களை யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். எசேக்கியேல் 36, 25 முதல் 27 வசனங்கள். நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இதுதான் ஆவிக்குரிய மனுஷனுக்கு இருக்கின்ற காரியம். அப்படி என்றால் God will remove his heart. First of all, he will remove the stony heart and give him a fleshly heart. கல்லான இருதயத்தை என்ன செய்வாரே என்றால் அவனிடத்திலிருந்து எடுத்து போட்டு அவனுக்கு சதையான இருதயத்தை அவர் கொடுக்க இருக்கின்றார். கல்லான இருதயம் தான் அவன் ஜென்ம சுபாவத்தில் பிறந்த இருதயம். அந்த இருதயத்தை அவர் என்ன செய்கின்றாரே என்றால் அவர் மாற்றுகின்றார். அது மாத்திரமல்ல, then he writes the law of God in his heart. அவனுடைய இருதயத்தில் தேவனுடைய கட்டளையை அவர் என்ன செய்கின்றாரே என்றால் திரும்பவும் அவர் எழுதுகின்றார். அது மாத்திரமல்ல, God will also give him his spirit to lead him in all the godly ways. அவனுக்கு தேவ பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து தேவனுக்கு அந்த வழியில் அவனை வழிநடத்துவதற்கு அவர் செய்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த மனுஷன் யார் என்றால் அந்த மனுஷன் மறுபடியும் பிறந்தவர் தான். நான் சொன்ன மறுபடியும் பிறந்த மனுஷன் தான். அதான் நம்ம யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கின்றோம். நான் இப்பொழுது அங்கு செல்லவில்லை, நீங்கள் வேண்டுமென்றால் வாசித்து பாருங்கள். நிக்கோதேமோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உரையாடல் நீங்கள் அதை கேட்பீர்களே என்றால் மறுபடியும் பிறத்தல் என்னவென்று சொல்லிக்கொண்டு அவர் அங்கே சில காரியங்களை அவர் சொல்லியிருப்பார். எனவே இந்த மனுஷன் இவனிடத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால் the Holy Spirit is in his heart. பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கின்றார்? அவனுடைய இருதயத்தில் அவர் இருக்கின்றார். அவன்தான் ஆவிக்குரிய மனுஷன். மறுபடியும் பிறந்த மனுஷன் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக அவன் ஏற்றுக்கொள்கின்றான். சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவனுடைய இருதயமானது மாற்றப்படுகின்றது. அந்த இருதயத்தில் தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் அவருடைய ஆவியை கொடுப்பது மாத்திரமல்ல, அவருடைய கட்டளையை அவர் எழுதி அவருடைய கட்டளைகளில் அவர் நடப்பதற்கு அவர் என்ன செய்கின்றாரே என்றால் கிருபையும் கொடுக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. இப்படி உங்களிடத்தில் ஒரு கேள்வி வரலாம், அப்படி என்றால் இந்த ஆவிக்குரிய மனுஷன் இல்லாமல் ஜென்ம சுபாவத்தில் இருக்கிற மனுஷனுக்கு தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியாதா என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற பொழுது நிறைய மக்கள் கீழ்ப்படுகின்றார்களே, அவர்களால் கீழ்ப்படியவும் மாட்டார்கள், அவர்களால் கீழ்ப்படியவும் முடியாது. they will not obey and they can't obey. அவர்களால் கீழ்ப்படியவும் முடியாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். இப்பொழுது நாம் அதை குறித்து பேச வேண்டியது. எனவே பாருங்கள், இப்பொழுது அவர் சொல்கின்றார், ஏன் இந்த தேவ ஞானம் உள்ள மனுஷர் தேவ ஞானமானது இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு தான் தெரியும் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நம்மிடத்தில் கேள்வி வரலாம் இல்லையா, எப்படி தான் தெரியும்? அதுதான் எனவே தான் அவர் விளக்குகின்றார் 10 to 13 வரை. பாருங்கள், நான் வாசிக்கின்றேன். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். பாருங்கள், மனுஷனுக்குரிய ஆவிதான் தெரியும் மனுஷனுக்கு என்ன இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது என்னுடைய இருதயத்தில் என்னுடைய சிந்தனையில் என்ன இருக்கின்றது, நான் எதை குறித்து சிந்திக்கின்றேன், நான் என்ன திட்டம் வைத்திருக்கின்றேன் என்பது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா என்றால் யாருக்குமே தெரியாது. there is no way that you will know that. உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அது ஏனென்றால் அது யாரிடத்தில் இருக்கின்றது? என்னுடைய ஆவியில். அப்படி என்றால் என்னுடைய சிந்தையில் என்னுடைய இருதயத்தில் நான் என்ன செய்திருக்கின்றேன் என்றால் நான் வைத்திருக்கின்றேன். அதே போல் நான் சகோதரரோ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களிடத்தில் என்ன இருக்கின்றது, நீங்கள் என்ன திட்டம் வைத்திருக்கின்றீர்கள், நீங்கள் எதை செய்ய இருக்கின்றீர்கள் என்பது யாருக்கு தெரியுமே என்றால் உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியுமே தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இப்போ என்னோட திட்டமானது உங்களுக்கு எப்படி தெரியுமே என்றால், if I reveal it to you, then only you will come to know. நான் சொன்னால் மாத்திரம்தான் உங்களுக்கு தெரியும், இல்லை என்றால் உங்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு கிடையாது. இப்பொழுது பாருங்களா, இப்பொழுது நாம் யாருடைய ஞானத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கின்றோம்? தேவனுடைய ஞானத்தை குறித்து.
தேவன் அனாதியில் வைத்திருந்த திட்டமானது யாருக்கு தான் தெரியுமே என்றால் தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. இப்பொழுது தேவன் நமக்கு யாரை கொடுத்திருக்கின்றார்? பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து. அவர் யார்? அவர் தேவன். எனவே தேவன் வைத்திருந்த திட்டம் தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அந்த தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வாசமாக இருக்கின்றபடியினால் அவர் என்ன செய்கின்றாரே என்றால் அதை நமக்கு விளக்கி காண்பிக்கின்றார். அதுதான் அவர் இங்கே சொல்ல வருகின்றார். ஏன் இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவ ஞானம் தெரியுமே என்றால், அந்த ஆவிக்குரிய மனுஷனில் யார் தங்கி இருக்கிறாரே என்றால் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கின்றார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனாக இருக்கின்றபடியினால் தேவனுடைய திட்டம் என்பது அவருக்கு தெரியும். எனவே அவர் என்ன செய்கின்றாரே என்றால் அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லிக்கொண்டுதான் நீங்கள் இந்த 10 13 வசனங்களை நீங்கள் வாசித்து கொண்டு வருகின்ற பொழுது அங்கு அவர் சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். பாருங்கள் அருமையானவர்களே, இப்பொழுது உங்களிடத்தில் கேள்வி வரலாம், பட் how is the Holy Spirit going to reveal it to us in my heart? என்னுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்படி அதை கொடுக்கின்றார் என்று சொல்கின்ற பொழுது, he is only speaking to us through his word. அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் என்ன செய்கின்றாரே என்றால் நம்மிடத்தில் அவர் பேசுகின்றார். அதுதான் நீங்கள் 2 பேதுரு 1 அதிகாரத்தினுடைய 20-21 வசனங்களோ அல்லது 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தினுடைய 16-17 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, இந்த வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் மனுஷனுடைய வார்த்தைகள் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த தேவருடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசிகள் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அவர்கள் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் கொடுத்திருக்கின்றார். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனிடத்தில் இந்த வார்த்தையெல்லாம், அதாவது நம்மிடத்தில் இருக்கின்ற பைபிள் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம், இட் இஸ் நாட் கிவன் பை மென், இட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற வார்த்தை, இது மனுஷனுடைய வார்த்தைகள் கிடையாது. எனவே அந்த வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரே என்றால் நம்மிடத்தில் அவர் பேசுகின்றவராக இருக்கின்றார். எனவே தான் நமக்கு என்ன தெரியுமே என்றால், அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நமக்கு தேவனுடைய ஞானமானது, தேவனுடைய திட்டமானது, தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டதானது யாருக்கு தெரியுமே என்றால் நமக்கு தான் தெரியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கணும். பாருங்கள் அருமையானவர்களே, இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஏன் சபையானது தேவன் சொல்கின்ற மாதிரி செய்ய வேண்டுமே என்றால், தேவ ஞானமானது யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் தேவ பிள்ளைகளுக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தேவனுடைய திட்டமானது, தேவன் தன்னுடைய சபை எப்படி நடக்க வேண்டும், தன்னுடைய சபையில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியமானது யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, வார்த்தையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் ஏராளமான நேரங்களில் உலக ஞானத்தை நாம் சபைக்குள்ளாக கொண்டு வருகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு காரியத்தை நாம் சொல்வோமே என்றால், இன்று சபைக்கு அதிகமான மக்களை அழைத்து வர வேண்டுமே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சபை மக்கள் அவர்களை ஈர்க்கின்ற அளவிற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? we have to do something about it. maybe some programs or some activities. அதை நாம் செய்தால் நம்மால் என்ன செய்ய முடியும்? அதிகமான மக்களை ஈர்க்க முடியும். எனவே இன்றைக்கு ஏராளமான சபையில் நீங்கள் சொல்கின்ற பொழுது புல்பிட் போய்விட்டது, ஒன்றுமே இருக்காது. ஒரு போதகர் என்ன செய்வாரே என்றால் அங்கே இங்கே நடந்து கொண்டு வந்து கொண்டிருப்பார். அப்புறம் நிறைய ட்ரம்ஸ் இருக்கும், நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். மக்களை அட்ராக்ட் பண்ணுவதற்காக சில நடனம் ஆடுவார்கள். அது எதற்கு என்றால் மக்களை ஈர்ப்பதற்காக. இந்த மாதிரி காரியங்கள் இது யாருடைய ஞானத்தில் வருகின்றது? இது மனுஷனுடைய ஞானத்தில் வருகின்றது. இந்த ஞானத்திற்கு உண்மையில் மக்களை ஈர்ப்பதற்கு இதால் முடியுமா என்றால் முடியும், நிச்சயமாக முடியும். இல்லை, நம்ம பார்க்கணும், உலகத்தில் சில ப்ரோக்ராமுக்கு மக்களை இழுக்க வேண்டுமே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு என்ன விரும்புகின்றார்களோ அதை நாம் செய்ய வேண்டும். அந்த மக்கள் விரும்புகின்றதை நாம் கொடுக்கின்ற பொழுது ஏராளமான மக்களை நாம் என்ன செய்ய முடியும்? அழைத்து வர முடியும். எனவே ஒரு ஆராதனையில் இவ்வண்ணமாக செய்வார்களே என்றால், இங்கே நாம் இப்பொழுது 25-30 பேர் இருப்போம், இதை செய்வோமே என்றால் இந்த இடம் நிறைக்கின்ற அளவுக்கு 100 ஆட்களை அழைத்து வர முடியும். ஆனால் தேவனுடைய ஞானம் அது கிடையாது. தேவனுடைய ஞானம் என்ன சொல்கின்றது? ஒரு ஆராதனை எப்படி இருக்க வேண்டும்? ரெகுலேட்டரி பிரின்சிபல் ஆஃப் வர்ஷிப் என்று சொல்வார்கள். தேவன் வேதத்தில் எதை அனுமதித்து இருக்கின்றாரோ அதை தான் தேவ ஆராதனையில் நாம் செய்ய முடியும். ஏனென்றால் இது யாரை ஆராதிக்கின்றது? தேவனை ஆராதிக்கின்றது, மனுஷனுக்குரியது கிடையாது. எனவே தேவன் என்ன சொல்லி இருக்கின்றாரோ அதை தான் ஒரு திருச்சபை செய்ய வேண்டும். இப்பொழுது நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்களாம். நாம் இங்கே என்ன செய்கின்றோம்? தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அறிவுரை என்ன? அவருடைய வார்த்தையை நாம் திட்டமாக தெளிவாக போதிக்க வேண்டும். எனவே நம்முடைய ஆராதனைகளில் 1.25 மணி நேரம் நமக்கு ஆராதனை என்றால் 40-45 நிமிடங்கள் என்னதான் செய்கின்றோம்? தேவ செய்தியை தான் நாம் கொடுக்கின்றோம். அதை மற்றவை கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்ப்பீர்களே என்றால் எதுதான் அதிகமான மக்களை ஈர்க்குமே என்றால் உலக ஞானத்தின்படி அவர்கள் செய்கின்றது
அதிகமான மக்களை ஈர்க்கும். ஆனால் தேவனுடைய ஞானத்தின்படி செய்கின்றது அதிகமான மக்களை ஒருவேளை ஈர்க்காமல் இருக்கலாம். ஆனால் அதிகமான மக்கள் ஈர்க்கப்பட்டிருக்கின்றபடியினால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள அவர்கள் வருவார்களே என்றால் அது நடப்பது கிடையாது. எனவே நாம் என்னதான் செய்ய வேண்டுமே என்றால் தேவனுடைய ஞானத்தின்படி தான் செய்ய வேண்டும். அந்த ஞானம் யாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு தான் அவர் என்ன செய்வாரே என்றால் சொல்லிக் கொண்டு போவார். ஏன் இதையெல்லாம் சொல்கின்றாரே என்றால் அந்த மக்கள் செய்ததுதான் காரணம். அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? சமுதாயத்தில் இருந்ததை சபைக்குள்ளாக கொண்டு வந்து விட்டார்கள். உலக ஞானமானது என்ன சொன்னதோ அதை சபைக்குள்ளாக கொண்டு வந்து அதை அவர்கள் என்ன செய்கின்றார்கள் எல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வருகின்ற பொழுதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த திருச்சபை எழுகின்ற பொழுது ஒரு 2, 3, 4 அதிகாரங்கள் இந்த ஒரே காரியத்தை குறித்து அவர் பேசிக்கொண்டு வந்து கொண்டிருப்பார். நீங்கள் இதை தயவு செய்து நீங்கள் செய்து விடாதீர்கள். உலகத்தினுடைய ஞானத்தை நீங்கள் சபைக்குள்ளாக கொண்டு வராதீர்கள். சமுதாயத்தில் இருக்கின்ற காரியங்களை சபைக்குள்ளாக கொண்டு வர வேண்டாம். சபையானது வித்தியாசப்பட்டது. தேவன் தன்னுடைய ஞானத்தை என்ன செய்திருக்கின்றாரே என்றால் சபைக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த ஞானத்தின்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நீங்கள் செய்ய வேண்டும். உலக ஞானம் இருக்கின்றது, அவர்களுக்கு தேவ ஞானத்தை கொடுக்கவில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் பார்க்கின்ற பொழுது தேவ ஞானத்தையும் உலக ஞானத்தையும் அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. அடுத்து அவர் சொல்கின்றார், தொடர்ந்து அவர் பேசுகின்ற பொழுது, ஏன் இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் இந்த தேவனுக்குரிய காரியத்தை அவன் அறிய மாட்டான்? பாருங்கள், இவனுக்கு ஞானம் இருக்கின்றது, எல்லாமே இருக்கின்றது. அப்படி என்றாலும் ஏன் அவன் அறிய மாட்டான்? why he will not come to know? ஏன் அவனுக்கு அறிய முடியாது? அவனால் அறிய முடியுமே. அதை தான் அவர் என்ன சொல்வார்? 14வது வசனத்தில் சொல்வார். பாருங்கள், ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். they will appear to be foolishness to him. அவனுக்கு அது எப்படியா தான் தெரியும்? பைத்தியமாக தான் தெரியும். இப்போ யோசிச்சு பாருங்களா, நம்ம தேவன் இப்படி இதன் மூலமாக ரட்சிக்கின்றார் என்று நீங்கள் வெளியே போய் சொல்கின்ற பொழுது எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சில வேளையில் என்ன செய்வார்கள்? நம்மை மார்க் பண்ணுவார்கள், நம்மை அவர்கள் ஏளனப்படுத்துவார்கள். என்ன இப்படி பேசிக் கொண்டிருக்கின்றான் என்று சொல்கிறோண்டு. ஆனால் உலக ஞானத்தை உபயோகப்படுத்தி கொண்டு நீங்கள் இவ்வளவு தூரம் நீங்கள் காணிக்கை கொடுக்க வேண்டும், இல்லை நீங்கள் இந்த இடத்துக்கு சென்று வர வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்களே என்றால் அதை ஏற்றுக்கொள்வது எளிது. ஏனென்றால் ஒரு காரியத்தை நாம் செய்கின்ற பொழுது இன்னொன்றை நாம் பெற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லக்கூடியதானது எளிதாக புரிந்து கொள்ளகிறதாக இருக்கின்றது. எனவே தான் சொல்கின்றார், இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? அவனுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அது அவனுக்கு எப்படி தான் தெரியும்? பைத்தியமாகத்தான் அவனுக்கு தோன்றும். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அவன் அறியவும் மாட்டான். ஸோ த நேச்சுரல் மேன் வில் நெவர் கம் டு அக்செப்ட் த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். தேவனுடைய காரியங்களை அவன் என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ளவே அவன் மாட்டான் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லிவிட்டு கடைசியாக முடிக்கின்ற பொழுது, அப்படி என்றால் ஆவிக்குரிய மனுஷனுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கிறது? அதுதான் நான் இன்றைக்கு என்னுடைய 2வது டாப்பினுடைய அதை தான் நான் போட்டிருந்தேன். அவனுக்கு என்ன இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வார். பாருங்கள், 15வது வசனத்தில், ஆவிக்குரியன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் என்று சொல்லிக்கொண்டு. அப்படி என்றால் இந்த ஆவிக்குரியவனுக்கு உலகத்தினுடைய காரியங்கள் மாத்திரம் கிடையாது, தேவ ஞானத்தை என்ன செய்திருக்கின்றான்? அவன் அறிந்திருக்கின்றான். எனவே அவன் என்ன செய்கின்றானே என்றால் அவைகளை உபயோகித்து கொண்டு தேவனுடைய காரியங்களை அவன் செய்கின்றான். ஆனால் உலக ஞானத்தை பெற்றிருக்கின்றவர்கள், உலகத்தில் இருக்கின்ற மக்கள், அவர்களால் என்ன செய்ய முடியாது? இந்த ஆவிக்குரிய மனுஷனை அவர்களால் நிதானித்து சரியாக அறிந்து கொள்ளும். அப்படி என்றால் the worldly people cannot understand the spiritual man correctly. அவனை அவர்களால் என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. ஏன் இதை செய்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு உலகத்தினுடைய மனுஷர்களால் என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அதான் அவர் என்ன செய்கின்றாரே என்றால் இங்கு சொல்லிவிட்டு கடைசியாக இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு என்ன இருக்கிறது என்றால் தேவனுடைய ஞானமானது அவனுக்கு இருக்கின்றது, தேவனுடைய மனது அவனுக்கு இருக்கிறது என்று சொல்லிக்குவார். பாருங்கள், கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, தட் மீன்ஸ் ஸ்பிரிச்சுவல் மேன் ஆஸ் த மைண்ட் ஆஃப் காட் என்று சொல்லிக்கொண்டு நாம் கிறிஸ்துவனுடைய மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு, கிறிஸ்துவனுடைய சிந்தை யாருக்கு இருக்கின்றது? ஆவிக்குரிய மனுஷனுக்கு இருக்கு. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நமக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றிருக்கின்ற நமக்கு தேவனுடைய சிந்தை இருக்கின்றது. தேவனுடைய சிந்தை இருக்கின்றது என்றால் தேவன் என்ன ஞானத்தை வைத்திருக்கின்றாரோ அந்த ஞானத்தை அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் என்ன செய்திருக்கின்றோமே என்றால் நாம் பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். அருமையாலே நான் முடிக்கின்றேன். மிகவும் அழகாக ஏன் இந்த திருச்சபையானது, தேவனுடைய திருச்சபையானது தேவன் சொல்லியிருக்கின்ற காரியத்தின்படி செய்ய வேண்டும்,
உலகத்தினுடைய காரியத்தின்படி அவர்கள் செய்யக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு வருகின்றனர். நீங்கள் சில வேளைகளில் கேட்கலாம், இந்த உலகத்தில் இருக்கின்ற ஏராளமான நல்ல காரியங்கள் இருக்கின்றன. அவைகளை திருச்சபைக்குள் செய்யலாம் சில காரியங்கள். பாருங்கள், இந்த சபையானது எப்படி கட்டப்பட வேண்டும், இந்த சபையில் எப்படி நம்ம சேர் போட வேண்டும், ஏர்கான் போட வேண்டும், பில்டிங் போட வேண்டும், இவைகளெல்லாம் உலகத்தினுடைய ஞானங்கள். உலகத்தினுடைய ஞானம் இல்லை என்றால் இவைகளால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. எனவே உலகத்தினுடைய ஞானம் நமக்கு தேவை. ஆனால் இங்கே எதை குறித்து பேசிக்கொண்டிருக்கின்றார்? ரட்சிப்பை குறித்து பேசிக்கொண்டிருக்கின்றார். எனவே ரட்சிப்பு என்று வருகின்ற பொழுது, ரட்சிப்பதற்கு தேவன் வைத்திருக்கின்ற திட்டம் என்று வருகின்ற பொழுது, அதில் உலகத்தினுடைய ஞானத்திற்கு பங்கு இருக்கின்றதா என்றால் பங்கு கிடையாது என்று சொல்லிக்கொண்டுதான், அதில் யாருடைய பங்கு தான் இருக்கிறது என்றால் தேவ ஞானத்துக்கு தான் இடம் உண்டு, தேவனுடைய ஞானத்தின்படி தான் அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டுதான் அவர் என்ன செய்கின்றாரே என்றால் இங்கே முடிக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம். எனவே அருமையானவர்களே, பாருங்கள், இரண்டு விதமான மக்கள், இரண்டு விதமான ஞானம். அந்த இரண்டு விதமான மக்கள் செய்கின்றது இரண்டு விதமான காரியங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் டூ கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் டூ கைண்ட்ஸ் ஆஃப் விஸ்டம் அண்ட் தே டூ டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் என்று சொல்லிக்கொண்டு நாம் இரண்டு விதமான காரியங்களை அவர்கள் செய்வார்கள். ஒன்று, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், அவனுக்கு உலகத்தினுடைய ஞானம் இருக்கின்றது. அந்த உலகத்தினுடைய ஞானத்தின்படி அவன் என்ன செய்வானே என்றால் தன்னால் முடிந்ததை அவன் சிறப்பாக செய்வான். ஆனால் ஆவிக்குரிய மக்கள், அவர்களுக்கு யாருடைய ஞானம் இருக்கின்றது என்றால் தேவனுடைய ஞானம் இருக்கின்றது. எனவே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தேவனுடைய ஞானத்தின்படி அவர்கள் செய்வார்கள் என்று சொல்லிவிட்டு தான் அவர் எதை அட்ரஸ் பண்ண விரும்பினாரோ அதற்கு தான் அவர் சொல்கின்றார். எனவே நீங்கள் உலக ஞானம் செய்கின்ற, உலகத்தில் செய்கின்ற காரியங்களை நீங்கள் சபைக்குள் கொண்டு வர வேண்டாம். சபைக்கென்று, ரட்சிப்புக்கென்று தேவன் என்ன காரியத்தை கொடுத்திருக்கின்றாரோ அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் இந்த கொரிந்து திருச்சபைக்கு என்ன செய்கின்றாரே என்றால் அவர் சொல்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே அருமையானவர்களே, நம்முடைய திருச்சபையானது நாம் பார்க்கின்ற பொழுதிலும் கூட, ஒருவேளை நாம் உலகத்தினுடைய ஞானத்தை நாம் உபயோகிக்காமல் இருக்கின்ற பொழுது நமக்கு பெரிய அளவில் நமக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். சில சபைகளில் ஏராளமான மக்கள் இருக்கின்றார்கள், சில சபைகளில் ஏராளமான காரியங்கள் செய்கின்றார்கள். நாம் ஏன் அதை செய்யக்கூடாது, நாம் செய்தாலும் நல்லா இருக்குமே என்று நாம் சில வேளைகள் நாம் நினைக்கக்கூடும். ஆனால் என்னவென்றால், சபைக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற அறிவுரையை, சபைக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற கட்டளையை தான் நாம் என்ன செய்ய வேண்டுமே, நாம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த சபையை கட்டுகின்ற பொறுப்பு நமக்கு கிடையாது. அது சபையை கட்டுகின்ற பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையை கட்டுவார். நமக்கு இருக்கின்ற பொறுப்பு என்னவென்றால் தேவன் நமக்கு கொடுத்ததை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே தேவன் நமக்கு கொடுத்த கட்டளையை, தேவன் என்ன செய்ய வேண்டும், சபை எப்படி செய்ய வேண்டும், எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று தன்னுடைய கட்டளையை அவர் கொடுத்திருக்கின்றாரோ அதை அவர்கள் செய்கின்ற பொழுது அந்த சபையை தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் ஆசீர்வதிக்கின்றார். எனவே தான் கொரிந்து திருச்சபைக்கு அவர் எழுதுகின்ற பொழுது சொல்கின்றார், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தேவ ஞானத்தின்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உலக ஞானத்தின்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு. எனவே அருமையானவர்களே, நாமும் கூட, நம்ம சபையும் கூட தேவன் கொடுத்திருக்கின்ற கட்டளையின்படி நாம் செய்கின்ற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கிறது. எனவே இரண்டு விதமான ஞானம் இருக்கின்றது. ஒன்று உலகத்தினுடைய ஞானம், ஒன்று தேவ ஞானம். தேவ ஞானத்தை அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். எனவே தேவ ஞானத்தை பெற்ற பிள்ளைகளாக இருக்கின்ற நாமும் கூட தேவனுடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதன்படி நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், சபையை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே,